நண்பர்களே, தயவு செய்து சொல்றேன், கோவப்படாதீங்க. நீங்க தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்களாவோ ரசிகர்களாவோ இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ தயவு செய்து பார்க்காதீங்க. ஏன்னா நான் ஒரு சில கேள்விகள் விஜய் பத்தி கேட்கணும். இது உங்களுக்கான வீடியோ இல்ல, பொதுமக்களுக்கான வீடியோ. ஏன்னா அவர் பாத்தீங்க அப்படின்னா விஜயகாந்த் என்னுடைய அண்ணன் அப்படின்னு சொல்லி மாநாட்டில் சொன்னாரு. அதுக்கு ஒரே ஒரு விளக்கம் மட்டும் நான் கேட்கிறேன். இந்த அண்ணன் உடல்நிலை சரியில்லாம இருந்த போது இந்த அண்ணனை மு.க. ஸ்டாலின் அவர்கள் போய் பார்த்தாரு, சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் போய் பார்த்தாங்க, மற்றும் அனைத்து கட்சி தலைவர்களும் போய் பார்த்தாங்க, சில பல நடிகைகளும் போய் பார்த்தாங்க. இன்னைக்கு அண்ணன் உரிமையா சொல்ற விஜய் அவர்கள், உங்களுடைய தொண்டர்களுக்கும் இந்த கேள்விதான், உங்களோட ரசிகர்களுக்கும் இந்த கேள்விதான், உங்க தலைவர் ஏன் விஜயகாந்த் அவர்களை போய் சந்திக்கல? அவர்களுக்கு போய் லாஸ்டா அவர் உடல்நிலை ரொம்ப மோசமா இருக்கிற சூழ்நிலையில போய் ஒரு ஆறுதலா அவங்களுடைய விஜயகாந்த் அவர்களுடைய மனைவிக்கோ அவருடைய மகன்களுக்கோ ஆறுதல் ஏன் சொல்லல? இதெல்லாம் தேசம் உங்களுக்கு புரியலையா? தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. தொண்டர்கள் புரிஞ்சுக்க மாட்டாங்க, ரசிகர்கள் புரிஞ்சுக்க மாட்டாங்க, மக்களாகிய நீங்கள் கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். ஏன்னா விஜயகாந்த் தமிழ் சினிமாவில் எவ்வளோ பெரிய ஒரு நல்ல பேர் வாங்கியிருக்காரு. அவரு விஜய் வாழ வச்சதே விஜயகாந்த் தான். விஜயகாந்த் கால் ஷீட் கொடுத்து தான் விஜய் வாழ்க்கையிலே முன்னேறினாருன்னு அவங்க அப்பாவே வாய்ப்பட சொல்லியிருக்காரு. அப்பேற்பட்ட தனக்கு வாழ்க்கை கொடுத்த விஜயகாந்த் உடல்நிலை சரியில்லாத போது போய் பார்க்காத விஜய் அவர்கள் நாளைக்கு கட்சி ஆரம்பிச்சாச்சு, மாநாடு நடத்தியாச்சு, 2வது மாநாடு நடத்தியாச்சு. திருச்சியில அடுத்த வாரம் பாத்தீங்கன்னா ரோட் ஷோ நடத்த போறாங்க, ஏதோ பேச போறோன்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் பண்ணி உங்ககிட்ட ஓட்டு, இந்த முகத்துக்காக ஓட்டு போடுங்க, கொள்கைலாம் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்ற இந்த விஜய நீங்க நம்புறீங்க அப்படின்னா எதுக்கு நம்பணும் அப்படிங்கிற கேள்விக்கு தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. விஜய் பண்ணது கரெக்டா தப்பான்னு. கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா நான் ஏத்துக்கிறேன்.